இன்னைக்கு 12th ஜூன் 2025 இந்தியாவோட அனதர் பிளாக் டே. எஸ், ஏர் இந்தியா விமானம் அகமதாபாத்ல இருந்து லண்டன் செல்லக்கூடிய போயிங் 787 ஃபிளைட் கிராஷ் ஆனதுக்கான உண்மையான ரீசன் என்ன? இன்ஜின் மால் ஃபங்க்ஷனா இல்ல டெரரிஸ்டோட இன்னொரு அட்டாக்கா? இன்னைக்கு இந்த இன்சிடென்ட்டுக்கெல்லாம் அப்புறம் ட்விட்டர்ல ஒரு போஸ்ட் பார்த்திருந்தேன், ஒரு வேர்டிங்ஸ். அதுல என்ன போட்டிருக்குன்னா, ஒரு வெக்கேஷனுக்கு போறேன், அங்க தீவிரவாதி சொல்றான். ஒரு கப்பு ஜெயிச்சதுக்கு பரேடுக்கு போறோம், அங்க ஸ்டாம்பேட் நடக்குது. அதே மாதிரி ஒரு ஃபிளைட்டுக்கு போறோம், ஏரி வெக்கேஷனுக்கு போறோம், அந்த ஃபிளைட் வெடிக்குது. ஒரு ஹாஸ்டல்ல நிம்மதியா படிச்சுட்டு இருக்கோம், ஃபிளைட் அங்க வந்து இடிச்சு அங்க வந்து சில அசம்பாவிதம் நடக்குது. நாங்க என்னதான் பண்றது? இந்த மாதிரி ஒரு போஸ்ட் பாக்குறப்ப நமக்கு வந்து ஒரு மீமா வந்து அதை பாக்குறதா இல்ல உண்மையா கஷ்டப்படுறதான்னு நிஜமா தெரியல. இதுதான் வந்து இப்பத்திருக்க இந்தியாவோட சேஃப்டி நிலைமை. அகமதாபாத்ல இருந்து லண்டன் செல்லக்கூடிய ஒரு ஏர் இந்தியா போயிங் 787 242 பேசஞ்சரோட ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகுது. டேக் ஆஃப் ஆன கொஞ்ச நேரத்துல லேண்டிங் கியர் ஃபெயில் ஆகி ஒரு பில்டிங்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியால கிராஷ் ஆகி அந்த விமானம் வெடித்து சிதறுகிறது. 204 பேர் டெட்னு ரிப்போர்ட் பண்றாங்க இப்போ வரைக்குமே. அதுல 169 பேர் அந்த ஃபிளைட்ல இந்தியன்ஸ் இருந்திருக்காங்க, மீதி எல்லாருமே ஃபாரினர்ஸ். சரி, இந்த இஷ்யூவை பத்தி பாத்தீங்கன்னா நம்ம பேசுறதுக்கு நான் ஒன்றும் ஜிகே கிடையாது, இல்ல மதன் கோரி கிடையாது. இருந்தாலும் என்னோட வியூஸை நான் ஷேர் பண்றேன். ஏன்னா வந்து பல நாளா போன வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா பல ஏவியேஷன் ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. பர்டிகுலர்லி இந்த ஏர் இந்தியா விமானம் இது வந்து பார்த்தீங்கன்னா டீகேட்ஸாகவே நிறையா இன்சிடென்ட்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கு. ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ப்ரூஃப்ல இருக்க விஷயம். ஸோ டீகேட்ஸாக லாஸ்ட்டாக 2010 கூட ஒரு துபாயிலேருந்து மேங்களூர்லேருந்து துபாய் போகிற ஃப்ளைட் ஒன்று வந்து லேண்டிங்கில் ப்ராப்ளம் ஆகி அதில் கேஷுவாலிட்டிஸ் ஃபெட்டாலிட்டிஸ் நிறைய ஆயிருக்காங்க. இந்த ஏர் இந்தியா விமானம் நிறைய நம்ம ட்விட்டரில் பார்க்குறோம், இன்ஸ்டாகிராமில் வீடியோ பார்ப்போம். அப்பப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ பிரேக் ஆகி வந்து அந்த உள்ளேருந்து காற்று வருது, அப்புறம் லேண்டிங் ஏர் ப்ராப்ளமு, இதெல்லாம் நிறைய விஷயம். ஏர் இந்தியா இந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய வந்து தட்டுப்பட்டுட்டே இருக்கும். ஏர் இந்தியாவில் ஒரு மீமே வந்து ஏர் இந்தியாவில் போனால் உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு சொல்லிட்டு. பட் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஃபிளைட்ஸ், அதெல்லாம் அதுவுமே வந்து நம்ம கண்காணிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருந்திருக்கணும் இன்ன வரைக்குமே. இந்த போயிங் 787 ஃபிளைட் ஒரு பியூட்டி என்னன்னா, இது மோஸ்ட் அட்வான்ஸ்டு சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ் அண்ட் சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் இருக்க ஒரு ஃபிளைட். ஸோ இதுல வந்து ஏவியேஷன் ஹிஸ்ட்ரியிலே இதுதான் ஒஸ்ட் இன்சிடென்ட், ஒஸ்ட் ஆக்சிடென்ட். ஏன்னா வந்து ஏவியேஷன் ஹிஸ்ட்ரியிலே இந்த போயிங் 787 ஃபிளைட் வந்து ஆக்சிடென்ட் ஆனதே கிடையாது. ஸோ இதுதான் முதன் முறை இந்தியாவோட பிளாக் டே இன்னைக்கு. அதே மாதிரி வந்து ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கதிகலங்கி போயிருக்க ஒரு நாள் இன்னைக்கு. இந்த பர்டிகுலர் ஆக்சிடென்ட்டுக்கான உண்மையான ரீசன் என்ன அப்படின்றத நிறைய அனாலிசிஸ் போயிட்டு தான் இருக்கு. இன்னுமே வந்து ஆக்சுவல் ரீசன் வெளியே வரல. பட் பேஸ்ட் ஆன் த நியூஸ் கேதர்ட் நான் ஒரு வீடியோ பண்ணணும், எனக்கு மனசார இதெல்லாம் சொல்லணும்னு தோன்றதுனால நான் ஒரு வீடியோ பண்ணணும்னு நினைக்கிறேன். அகமதாபாத்ல இருந்து லண்டன் செல்லக்கூடிய ஏர் இந்தியா ஃபிளைட் போயிங் 787 எங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு? டெல்லியில இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ டெல்லியில இருந்து அகமதாபாத் போற வரைக்குமே சில பேசஞ்சர்ஸ்லாம் அதில் உட்காந்துருக்காங்க. அப்பயே வந்து பாத்தீங்கன்னா சஸ்பிஷியஸா சில விஷயம்லாம் நோட் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னன்னா, ஏசி ஒர்க் ஆகல, இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் எதுவுமே டச் எதுவுமே ஒர்க் ஆகல. ஸோ இதெல்லாம் நார்மலான விஷயமா தான் இருக்கும். ஏன்னா ஏர் இந்தியா பொறுத்த வரைக்கும் நிறைய குவாலிட்டி இஷ்யூஸ் இருக்கு. ஏசி வரல, இந்த சீட் சரியில்லை, இதெல்லாம் நிறைய ப்ராப்ளம் வந்து தினம் நம்ம வந்து சோஷியல் மீடியால பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ இது மாதிரி ஒன் ஆஃப் த விஷயமா தான் இருக்கும்னு சொல்லி இதை இக்னோர் பண்ணிட்டு இந்த டெல்லியில இருந்து அகமதாபாத் போற பேசஞ்சர்ஸ் இறங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் அகமதாபாத்ல இருந்து இந்த போயிங் 787 லாங் ஜேர்னி லண்டனுக்கு போக கிளம்பியிருக்கு 242 பேரோட. இது என்ன ஆகிருக்கு, அகமதாபாத்ல இருந்து டேக் ஆஃப் ஆன ஒரு கொஞ்ச நேரத்திலே, அதாவது வந்து ஃபிளைட் வந்து ஒரு 600 ஃபீட் ஆல்டிடியூட்ல இருக்கிறப்பயே ஒரு மேடே கால் வந்திருக்கு. மேடே கால்னா என்னன்னா, இதுதான் வந்து ஒரு ரெட் அலர்ட் வார்னிங் மாதிரி. என்னமோ ஒரு மால் ஃபங்க்ஷன் நடந்திருக்கு, அது என்னன்னு இன்ன வரைக்குமே தெரியல. ஸோ இந்த ஃபிளைட் டேக் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் அந்த லேண்டிங் கியர் எப்பயுமே உள்ள போகணும். அந்த லேண்டிங் கியர் மால் ஃபங்க்ஷன் ஆகி உள்ள போகாம திருப்பி ஃபிளைட் தடுமாறி எப்படியாவது எங்கேயா லேண்ட் ஆகணும், ஏன்னா மேலே போனால் இன்னுமே டேஞ்சர்னு சொல்லிட்டு எப்படியோ பைலட் வந்து கஷ்டப்பட்டு, அந்த வீடியோ பாருங்க வெளியே வந்திருக்கு, பைலட் கஷ்டப்பட்டு இறக்கி அந்த கிராஷ் லேண்டிங் தான் பண்ணி ஆகணும், வேற வழி கிடையாது. வாட்டர் லேண்டிங்கும் பாசிபிள் இல்லை, ஏன்னா ஃபிளைட் கொஞ்ச நேரம் தான் டேக் ஆஃப் ஆகிருக்கு. இதனால ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவான அகமதாபாத் குஜராத்ல இருக்க ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா, அந்த ஏரியால மெடிக்கல் காலேஜ் அந்த ஒரு ஹாஸ்டல்ல போய் பார்த்தீங்கன்னா ஃபிளைட் சொருகி வெடிச்சிருக்கு. ஸோ இதனால ஃபிளைட்ல உள்ள இருக்கவங்களுக்கும் பாதிப்பு, அந்த ஹாஸ்டல்ல லேண்ட் ஆகி உள்ள இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க பாவம், அவங்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபெட்டாலிட்டிஸ் இப்போ வரைக்குமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் நடந்த விஷயம். ஸோ இது எதனால வந்து மால் ஃபங்க்ஷன் ஆயிருக்கும்ன்றதை ஏவியேஷன் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இதுல ஒன் ஆஃப் த மோஸ்ட் எஃபிஷியன்ட் ஏவியேஷன் எக்ஸ்பர்ட் வந்து அவரோட ஒப்பீனியன் வந்து ட்விட்டர்ல ஷேர் பண்ணியிருக்காரு. என்னவா இருக்கும் அப்படின்னா, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிளாக் பாக்ஸ். அதாவது வந்து ஒரு ஃபிளைட்லயும் வந்து எல்லா மால் ஃபங்க்ஷன் ஆகி எல்லா கனெக்டிவிட்டியும் கிரவுண்ட் டு ஏர் வந்து கட் ஆனாலுமே, அந்த ரேடார் கம்யூனிகேஷன் இல்லைனாலுமே அந்த பிளாக் பாக்ஸ் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணும். அந்த ரெக்கார்டிங்ஸ் வெளியே வந்தாதான் அங்க பைலட் வந்து உண்மையா என்ன பேசினாங்க எல்லா விஷயமே தெரிய வரும். ஆனா இந்த ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகி கொஞ்ச நேரத்திலே மால் ஃபங்க்ஷன் ஆகி
லேண்டிங் கியர் உள்ள போகிறது ரீசன் என்னவா இருந்திருக்கும்னா, ஃப்ளைட்ல ஃபர்ஸ்ட் விஷயம் பேர்டு வந்து அடிபட்டிருக்கணும் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆனதுன்னு. இதனால வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் மால் ஃபங்க்ஷன் ஆக சான்ஸ் இருக்கு. பட் போயிங் 787 பியூட்டி என்னன்னா, ஒரு இன்ஜின் மால் ஃபங்க்ஷன் ஆனாலுமே இன்னொன்று வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ ரெண்டுமே மால் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ரீசன் என்ன, இதுக்கு பின்னாடி என்னென்ன இருந்திருக்கும்ன்றது வந்து சத்தியமா கணிக்கவே முடியல. ஏன்னா இது வந்து இம்பாசிபிளான ஒரு விஷயமா தான் பார்க்குறாங்க ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில். போயிங் 787 பொறுத்த வரைக்கும் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ரொம்பவே ஹையாக இருக்கிற ஒரு விஷயம். எப்பயுமே எதுவுமே நடக்காதுன்ற ஒரு ட்ரஸ்டபிளாக இருக்கிற ஒரு 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 ஃப்ளைட்டு தான் அது. ஸோ இந்த மாதிரி ஃப்ளைட் வந்து லேண்டிங் ஏர் வந்து டேக் ஆஃப் ஆனதுக்கப்புறம் உள்ளே போகாததுக்கு ரீசன் ஃபர்ஸ்ட் திங் இன்ஜின் மால் ஃபங்க்ஷன். அது எதனால் ஆயிருக்கும், பேர்டு வந்து பட்டதுனால ஆயிருக்கும். ஸோ செகண்ட் ரீசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பைலட்டோட ஒரு என்ன சொல்றது, ஒரு அஜாக்கிரதையான விஷயமா கூட சொல்லலாம். ஸோ ஏறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் செக் பண்ணி கரெக்டாக வந்து எல்லாமே மால் ஃபங்க்ஷன் ஆகாமல் ஒரு அலர்ட்ஸ் எல்லாம் எல்லாமே செக் பண்ணியிருக்காங்களா, வார்னிங்ஸ் எல்லாம் செக் பண்ணியிருக்காங்களா. மூணாவது விஷயம் பைலட்டோட சைக்காலஜியை நெக்ஸ்ட் பார்ப்பாங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய ஏவியேஷன் ஹிஸ்ட்ரியில் வெளிநாட்டில் நடந்த விஷயங்களும் சரி, ஃப்ளைட் வந்து காணாமல் போனது பெர்முடா ட்ரையாங்கிள் அந்த மலேசியன் ஏர்லைன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிற தேரிஸ்லாம் நிறைய இதுக்கு மேலே வெளியே வரும். பட் அந்த தேரிஸ்லாம் வந்து அப்பாற்பட்டது. இந்த பைலட்டோட சைக்காட்ரிக் நிலைமை என்ன இருந்திருக்கு, வேணும்னே சில பைலட்ஸ் வந்து அந்த அவங்களோட சைக்காட்ரிக் நிலைமை காரணமாக ஃப்ளைட்டை கிராஷ் லேண்டிங் பண்ற மாதிரி விஷயங்களும் இருக்கும். பட் அதெல்லாம் ரொம்ப ரேரஸ்ட் கண்டிஷன் தான். ஸோ இந்த மாதிரி பல ஸ்பெகுலேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. பட் அதெல்லாம் இப்போ அலசி ஆராய யாருக்குமே வந்து நேரம் இருக்காது. ஏன்னா இந்த 242 பேசஞ்சர்ல 204 ஃபெட்டலிட்டிஸ் ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, பாடிஸை ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. மீதி பேர் மேஜர் இன்ஜுரிஸோட வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆள், ஒரே ஒரு சர்வைவர் மட்டும் என்ன பண்ணியிருக்காரு, சீட் B1A1 தெரியல, அதுல எக்ஸாக்டா அந்த சீட்ல இருந்து பாத்தீங்கன்னா கிராஷ் ஆகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எகிரி குதிச்சிருக்காரு மனுஷன். ஸோ இதை வந்து அவர் உயிரை வந்து காப்பாற்றிக்கிறதுக்காக எப்படி அதை இது பண்ணான்னு வந்து அவர் ஹாஸ்பிட்டல் இருக்கிற அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து என்னென்ன விஷயம் நடந்ததும் வந்து இனிமேல் நிறைய வெளியே வரும். இதுக்கு இன்னொரு ஸ்பெகுலேஷனும் வருது. குஜராத், அகமதாபாத், இது வந்து மோடியோட பிரைம் ஊரு, அவரோட ஊரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்தியா பாகிஸ்தான் வாருக்கு இல்ல டெரரிஸ்டுக்கான கனெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா, ஃப்ளைட்ல வந்து உள்ள வந்து பேசஞ்சர் மேனிஃபெஸ்டோ செக் பண்றப்ப அதுல டெரரிஸ்டோட லிங்க்ஸ் ஏதாவது இருக்கா, அதுல யாராவது உள்ள ஏதாவது நடந்திருக்கா, இது எதுவுமே தெரியல. இப்ப இந்த சோலோ சர்வைவரும் சரி, இந்த பிளாக் பாக்ஸும் சரி, இது ரெண்டுமே வந்ததுக்கு அப்புறம் தான் இதுக்கான உண்மையான ரீசன்ஸ் என்னன்னு தெரியும். இந்த ஃபிளைட் ஆக்சிடென்ட்டுக்கான உண்மையான ரீசன் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி நமக்கு உண்மையாவே கொடுப்பாங்களா? ஏன்னா ஆக்சுவல் ரீசனை கொடுத்தா ஃபிளைட்டோட ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே நம்ம கேள்வி கேட்போம். ஏர் இந்தியாவோட குவாலிட்டி ஆல்ரெடி படுமோசமா இருக்குன்னு நிறைய இன்சிடென்ட்ஸ் பார்த்துட்டோம். ஆனா அதெல்லாம் நம்ம மறந்து திருப்பி அந்த ஃபிளைட்ல தான் ஒரு சீப் அண்ட் பெஸ்டா கிடைக்குது அப்படின்றதுக்காக நம்ம போயிடுவோம். வேற வழியும் கிடையாது. பட் அந்த சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் இவங்க மெயின்டைன் பண்றதுக்கு இதுக்கு மேல என்ன பண்ணுவாங்க, இதுக்கு முன்னாடி பண்ணாங்களா, எல்லாமே ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்களா, உண்மையான ரீசன்ஸ் அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். பட் இது நம்ம ஒரு வீடியோவா பார்த்துட்டு இன்னைக்கு ட்விட்டர்ல இல்ல நியூஸா வந்து பார்த்து உச்சி கூட்டிட்டு அப்படின்னு நம்ம போயிடுவோம். ஆனா உண்மையா இந்த ஃபிளைட்ல நடந்த இன்னொரு கொடுமையான விஷயம் என்னன்னா, 204 பேர் இறந்ததுல 2 கை குழந்தைங்க 2 சின்ன பசங்க வேற இருக்காங்க. நினைச்சு பாருங்க, நம்ம குடும்பத்துல இருந்து இந்த மாதிரி ஒரு ஆள், நம்ம குடும்பத்துல ஒரு ஆள் அங்க இருந்தா எப்படி நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஆனா அதை ஃபீல் பண்றதுனால நம்மளால என்ன பண்ண முடியாது, காமன் மேனா சரி என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுதான் உண்மை. ஏன்னா வந்து சிஸ்டம் வந்து சரியா இருந்தால் தான் எல்லாமே சரியா இருக்கும். அதுலேயே ஆக்சிடென்ட்ஸை தவிர்க்கவே முடியாது. ஆக்சிடென்ட் இஸ் மீன் டு பி அன் ஆக்சிடென்ட், அதை ஒத்துக்கலாம். பட் இந்த மாதிரி வந்து ஒரு ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில எவ்வளோ வந்து சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் டெக்னாலஜிஸ் எல்லாமே வந்திருக்கு. ஒரு பேர்டால வந்து இன்ஜின் மால் ஃபங்க்ஷன் ஆகிற அளவுக்கு விடணுன்றத வந்து இதுக்கு என்னென்ன அட்வான்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்றத இவங்க அக்வயர் பண்ணி அதையும் பண்ணலாம். இல்லையா இதை தடுக்கிறதுக்கு என்னென்ன ரீசன்ஸ் பண்ணலான்றதையும் இவங்க அனலைஸ் பண்ணி பண்ணா இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நிறைய குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா லாஸ்ட் இயரே வந்து நிறைய ஆக்சிடென்ட்ஸ் பார்த்தோம். ஃபிளைட் லேண்ட் ஆகி ஒன்று வெடிச்சுது, ரன்வேல வந்து பார்த்தீங்கன்னா டேக் ஆஃப் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடுமாறி ஒரு ஃபிளைட் வந்து வெடிச்சுது. இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் பார்த்தோம். ஒரு பயமா இருக்கு. இப்போ ட்ரெயின்ல கூட ஆக்சிடென்ட் நடக்குது. எங்கனால ஆக்சிடென்ட்ஸை தடுக்க முடியாது. பட் இருந்தாலும் வந்து ஏவியேஷனை பொறுத்த வரைக்கும் ஏறினாலே நம்ம இன்னுமே வந்து சாமி கும்பிட்டுட்டு எப்பா எவ்வளோ இருந்தாலும் என்னை இறக்கி விட்டுருப்பா இப்படிதான் நம்ம வேண்டுறோம். அந்த அளவுக்கு வந்து ஒண்ணுமே பண்ண முடியாத அளவுக்கு தான் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி வந்து இருக்கு. இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு கண்ட்ரில நம்ம இந்தியா சேஃபஸ்ட் கண்ட்ரின்னு சொல்றோம். மற்ற நாட்டுல வார் நடக்குது, ஒருத்தனை அடிச்சு கொள்றானுங்க, இந்த நேரத்துல பாம்பு போடுறாங்க, அந்த மாதிரி விஷயங்களை தாண்டி இங்க வந்து இதை நம்ம வந்து பொருட்படுத்தாம இருக்கணுமான்றது நமக்குள்ளே கேள்வி கேட்கணும். ஏன்னா ஒரு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல நம்ம ஒரு டூர் போனா ஒரு தீவிரவாதி சொல்றானுங்க. இதே வந்து ஒரு ஆர்சிபி வின் பண்ணதுக்கு நம்ம திமிர எடுத்து போய் கூட்டம் கூட்டமா போறோம், குழந்தைங்கலாம் கூட்டு, அது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். அதை பண்ணதுக்கும் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் இல்லாம ஒரு க்ரௌடை கண்ட்ரோல் பண்ண முடியாம ஸ்டாம்பேட் ஆகுது. ரெண்டாவது விஷயம் இந்த மாதிரி ஃபிளைட் கிராஷ் ஆகுது. இதெல்லாம் வந்து தடுக்கணும்னா என்ன பண்ணுன்றத ஒரு சிஸ்டமேட்டிக்கா
ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸாக சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவாகட்டும் எந்த நாடாகட்டும் ஒரு ஃப்ளைட்டில் ஏற போகிறோன்னா அந்த பேசஞ்சருக்கு ஒரு ஆப்பை கொடுத்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த ஆப்பில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட்டில் இதெல்லாம் கரெக்டாக இருக்குது ஒரு பேசிக் செக்லிஸ்ட் ஃப்ளைட்டில் உள்ளே ஏறினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக வந்து எல்லாமே சொல்கிறீங்க. இந்த பேசஞ்சருக்கு ஒரு நம்பிக்கை கொடுங்க. ஒரு ஆப்பில் ஏதாவது ஒரு செக்லிஸ்ட் இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்குது. அப்போ தான் வந்து ஒரு செக்காக வந்து டெய்லி வந்து இது வந்து நமக்கு தெரியாது உள்ள வந்து என்ன நடக்குது. டெய்லி வந்து சேஃப்டி ப்ரிகாஷன்ஸை ஃபாலோ பண்ணுற பல ஏர்லைன்ஸ் இருக்குது. பட் ஏர் இந்தியா மாதிரி ஒரு ஏர்லைன்ஸு இதெல்லாம் வந்து பண்ணி இருந்தால் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸை தடுத்துருக்கலாம். ஏன்னா கடந்த டீகேட்ஸாகவே இது நடந்துட்டு வருதுங்க. ஏர் இந்தியா வந்து இப்போ கிடையாது. இந்த ஃப்ளைட் கிராஷ் வந்து 2010 நடந்திருக்கு, 1987 இந்த மாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் வந்து நீங்கள் பார்க்குற விஷயங்கள் எல்லாமே உண்மை. இது எவ்வளோ ஃபெட்டாலிட்டிஸ் எவ்வளோ கேஷுவாலிட்டிஸ் பார்த்துருக்காங்க. இதெல்லாம் தாண்டி நம்ம மறந்து திருப்பி அதே ஒரு தப்பை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சிஸ்டம் மாறுதோ இல்லையா நம்ம மாறும் நம்மளே கேள்வி கேட்டுக்கணும். இந்த இன்சிடென்ட்டை பற்றி இதெல்லாம் விஷயங்கள் தான் என் மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. சரி அதுதான் உடனே ஒரு வீடியோவாக உங்ககிட்ட ஷேர் பண்ணி நான் சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து இதோட உண்மையான ரீசன் தெரிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவும் நான் அதை பற்றி நான் டீட்டெயிலாக பண்ணுறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கோ லைக் பண்ணுறதுக்கோ இப்படி சொல்கிறதுக்கு வாய் கோசணும் உண்மையாக அந்த மாதிரி விஷயத்துக்காக இந்த வீடியோ எடுக்கப்படலை. என்னோட இன்ஃபர்மேஷன் என்னோட மனசுல இருக்கிறத எப்படி நம்ம இன்னும் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், நம்மளே கேள்வி கேட்டுக்கலாம், இதெல்லாம் மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்றதை வந்து இது பண்ணலாம். பட் இறந்தவங்களுக்கு நம்மளோட ப்ரேயர்ஸ் என்றைக்குமே இருக்கணும். ரெஸ்ட் இன் பீஸ்.